தம்பி வேலா, எங்கதான்ப்பா இருக்க? அம்மா எவ்வளோ நேரமா கூப்பிடுறேன், இங்க கொஞ்சம் வா. நான் இங்கதாம்மா இருக்கேன், எங்கேயும் போல. இருங்க வரேன். இவன் பெயர் வேலன். இவனது தாய் பெயர் சுமதி. வேலனுக்கு தந்தை கிடையாது. வேலனது தாயும் வேலனும் மட்டுமே தங்கள் வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர். வேலா, இன்னைக்கு இரவு உணவு சமைக்க நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை. நீ பக்கத்து தெருவில் இருக்க முருகேச அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வரியாப்பா என்று வேலனது தாய் கூறியவுடன் வேலன் சிறிது யோசித்தான். பக்கத்து தெருமுனையில இருக்கிற கடைக்கா? அம்மா, நான் வேணா 2 தெரு தள்ளி இருக்கிற வள்ளியக்கா கடைக்கு வேணா போய் வரவா? வேலா, பக்கத்து தெருவில் இருக்க கடையை விட்டுட்டு 2 தெரு தள்ளி இருக்க கடைக்கு போறேன்னு சொல்ற? அங்கெல்லாம் வேணாம்ப்பா, நீ பக்கத்து தெருமுனையில் இருக்க கடைக்கே போயிட்டு வா. நான் சொல்ற பொருளெல்லாம் இங்கே தான் கிடைக்கும். ஒரு சில பொருள் வள்ளியக்கா கடையில் கிடைக்காது. அதனால நீ இங்கேயே போயிட்டு வா. சரிம்மா, பக்கத்து தெருமுனையில இருக்கிற கடைக்கே போய் வரேன் நானு. நீங்க என்னென்ன பொருள் வாங்கணும்னு மட்டும் சொல்லுங்க. வேலா, என்னென்ன பொருள் வாங்கணும் உன்கிட்ட சொல்றேன். அது மட்டும் இல்லாம உன் கையில 30 வராகன் பணமும் தரேன். நான் சொல்ற பொருளெல்லாம் வாங்க 25 வராகனுக்குள்ள தான் ஆகும். மீதி இருக்க வராகனுக்கு நீ ஏதாவது தின்பண்டம் வாங்கி சாப்பிட்டுக்கோ, சரியா? என்று கூறி பணத்தை வேலனிடம் கொடுத்து அனுப்பி வைத்தாள் சுமதி. வேலனும் பணத்தை வாங்கிக் கொண்டு தனது வீட்டிலிருந்து கிளம்பி சென்றான். ஏ வேலா, நீண்டடா, எங்க இவ்வளவு வேகமா போற? என்று ஒரு குரல் வேலனை அழைத்தவுடன் வேலனின் மனதிற்குள் ஒரு அச்சம் ஏற்பட்டது. வேலன் சிறிது அச்சத்துடன் திரும்பிப் பார்த்தான். அப்பொழுது மூவர் வேலனை தங்களிடம் வர சொல்லி அழைத்தனர். இந்த மூவரையும் எண்ணி தான் வேலன் இந்த வழியாக கடைக்குச் செல்ல யோசித்தான். இதில் ஒருவனுடைய பெயர் சுந்தரம், மற்றொருவனுடைய பெயர் சுப்பிரமணியன், மற்றொருவனுடைய பெயர் ஆறுமுகம். இந்த மூவரும் வேலனை விட 3-4 வயது பெரியவர்கள். இதனாலே வேலனை எங்கு பார்த்தாலும் 3 பேரும் சேர்ந்து கொண்டு அவனிடம் உள்ள பணத்தை பிடுங்குவது, அவனிடம் உள்ள உணவை பிடுங்கி சாப்பிடுவது, அவனை தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டுவது என அவனை தொல்லை செய்து கொண்டே இருப்பர். என்னடா கூப்பிட மதிக்காம போறேன், வர வர உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல ஆறுமுகன்னு, நீங்க கூப்பிட்டு உங்களை நான் மதிக்காம போகணும். சரி, என்ன வேலையா இந்த பக்கமா நீ போற? சும்மாதானே இந்த பக்கமா போறேன், எதுவும் வேலைலாம் எதுவும் இல்ல. சும்மா இந்த பக்கம் போற வேலையே இருக்காது. கடைக்கு ஏதாவது போறியா என்ன? ஆமாண்ணா, அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? உன்னோட அம்மா கண்டிப்பா உனக்கு தின்பண்டம் வாங்க பணம் கொடுத்துருப்பாங்க. நீ அந்த பணத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு போற. இல்ல தரமாட்டேன்னு மறுத்தனா எங்க 3 பேரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. வேலா, என்ன நான் கேக்குறேன், எதுவும் பேசாம திரு முழிக்கிறேன். பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? என்ன, அம்மா 5 வராகம் தானே அதிகமா பணம் கொடுத்தாங்க, அதை மட்டும் நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். அதுக்கு மேல பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா அம்மா சொன்ன பொருள்லாம் என்னால வாங்க முடியாது. அப்புறம் அம்மா என்னதான் திட்டுவாங்க. சரி, அதையாவது கொடுத்துட்டு போ. அடுத்த தடவை இந்த பக்கமா வரனா அதிகமான பணம் வாங்கிட்டு வா. இல்லனா இந்த பக்கமே வராது. எங்க 3 பேரை பத்தி தெரியும்ல என்ன பண்ணுவோன்னு. அதன் பிறகு வேலன் அவன் தின்பண்டம் வாங்க வைத்திருந்த பணத்தை அவர்களிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். சிறிது நேரத்திற்குப் பிறகு தன்னுடைய அம்மா கூறிய அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொண்டு தனது வீட்டுக்குத் திரும்பினான் வேலன். வீட்டிற்கு வந்த வேலன்தான் வாங்கி வந்த பொருட்களை தன் தாயிடம் கொடுத்துவிட்டு தன் வீட்டிற்கு அருகில் உள்ள புல்வெளியில் அமைந்துள்ள மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தான். இவங்க 3 பேருக்கு நான் என்னதான் பண்ணேன்? எதுக்காக இந்த 3 பேரும் என்னை இப்படி தொல்லை பண்றாங்க? இவங்களுக்கு பயந்தே பாதி நேரம் நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறேன், தனிமேலேயும் ஆடுறேன். எனக்கு நண்பர்கள் கிடையாது.
எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி 3 பேர் என்ன தொல்லை பண்றாங்கன்னு சொன்னாலும் எங்க அம்மாவும் வருத்தப்படுவாங்க. எனக்குன்னு எங்க அப்பா என் கூட இருந்திருந்தா இவங்க தொல்லையில இருந்து என்னை காப்பாத்தி இருப்பாரு. எங்க அப்பா இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வாழ்நாள் முழுக்க இவனோட தொல்லை அனுபவிச்சுக்கிட்டே தான் நான் இருக்கணுமா? இதுதான் என்னோட நிலைமையா? அந்த மூவரால் தனக்கு ஏற்படும் தொல்லையையும் தனக்கென துணையாக தன் தந்தை இல்லாததையும் யோசித்து வேலன் அழ ஆரம்பித்தான். இப்படியே அந்த மூவரின் தொல்லை வேலனுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதனால் வேலனின் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. ஒரு சமயத்திற்கு மேல் வேலன் மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளானான். இப்படியே நாட்கள் சென்றது. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒருவர் புதியதாக வந்தார். அவர் இந்த மூவரிடமும் சென்று, தம்பி, நீங்க 3 பேர் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா என்ன? ஆமாங்க ஐயா, நாங்க 3 பேர் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான். உங்களுக்கு என்ன வேணும்? இங்க சிதம்பரம் ஐயா வீடு எங்க இருக்கு? அந்த வீட்டுக்கு எப்படி போகலாம்னு உங்களுக்கு வழி தெரியுமா? தெரியும் ஐயா. என்று கூறி ஆறுமுகம் வழி சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது புதியதாக வந்த அந்த நபர், தம்பி, உன் பேர் என்ன? வழி கேட்டா இந்த தம்பி வழி சொல்றாரு. நீ என்ன குறுகுறுன்னு என்னவே முறைக்கிற? அவ்வளோ திமிரா உனக்கு? என்று கூறி சுந்தரம் தலையில் நறுக்கென ஒரு கொட்டு வைத்தார் அந்த நபர். சுந்தரம் தலையில் விழுந்த கொட்டால் அவனுக்கு ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று புரியவில்லை. தலை கிறுகிறுவென ஆனது அவனுக்கு. அப்புறம் 3 பேர்ல யாராவது என்ன முறைக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, தலை ஒரு அடி உடம்புக்குள்ள போயிடும். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துங்க. என்று கூறிவிட்டு அந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டார். யார் இவர்? எதற்காக தங்களிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று மூவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. மறுநாள் வந்தது. மூவரும் எப்பொழுதும் அமர்ந்திருந்த இடத்தில் புதிதாக வந்த அந்த நபர் அமர்ந்திருந்தார். மூவருக்கும் அவரை பார்த்தவுடனே மனதுக்குள் ஒரு சிறு அச்சம் ஆனாலும் கொஞ்சம் தைரியத்தை வரவேற்றுக் கொண்டு எப்பொழுதும் அவர்கள் அமரும் இடத்திற்கு சென்றனர். அவர்களை பார்த்தவுடனே அந்த புதிய நபர், வாங்க வாங்க வாங்க, உங்க 3 பேருக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். இப்ப வரீங்க. சரி, வந்ததே வந்துட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, பக்கத்து தெருமானில இருக்கிற கடைக்கு போய் ஐயாவுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வாங்க போங்க. எதுக்கு உங்களை ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வரணும்? எங்களால அது முடியாது என்று ஆறுமுகம் கூறியவுடன் ஆறுமுகம் தலையில் ஒரு கொட்டு விழுந்தது. அடுத்து அந்த நபர் சுந்தரத்தை ஒரு பார்வை பார்த்தார். நேற்று சுந்தரம் தன் தலையில் வாங்கிய கொட்டின் வலியே இன்னும் அவனுக்கு மறக்கவில்லை. அதனால் சுந்தரம், ஐயா, கின்பண்ணம் தானே, இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு என்று கூறி சுந்தரம் அங்கிருந்து சென்றான். ஆறுமுகமும் அவனுடன் சென்றான். சிறிது நேரத்திற்குப் பிறகு இருவரும் தின்பண்டங்களை வாங்கி வந்து அந்த நபரிடம் கொடுத்தனர். அதை சாப்பிட்டு முடித்த அந்த நபர், சரி, இதுக்கப்புறம் 3 பேர் நல்ல பசங்களா தினமும் அவங்க வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து எனக்கு தின்பண்டமும் உணவும் வாங்கி தரணும், சரியா? எதுக்கு எங்க வீட்ல இருந்து பணம் கொண்டு வந்து உங்களுக்கு தினமும் தின்பண்டம் வாங்கி கொடுக்கணும்? என்ன சொன்ன இப்போ? 3 பேர் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அவங்க வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து எனக்கு தின்பண்டமோ உணவோ வாங்கி கொடுத்து தான் ஆகணும். உங்க 3 பேர்ல யாராவது நான் சொல்றதை செய்ய மறுத்தாலோ, இல்ல இந்த மாதிரி நான் உங்களை செய்ய சொல்றேன்னு உங்களோட வீட்டில் சொன்னாலோ, உங்க 3 பேருக்குமே தினமும் 10 கொட்டு விழும். எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்று மூவரையும் மிரட்டிவிட்டு அந்த நபர் அங்கிருந்து சென்றார். அந்த நபரின் கொட்டிற்கு பயந்து அன்றிலிருந்து அந்த மூவரும் ஒன்றாக கிராமத்தில் உலவுவதை நிறுத்தினர். மேலும் அவர் கொட்டிற்கு பயந்து இப்படி தங்களை ஒருவர் துன்புறுத்துகிறார் என்று தங்கள் வீட்டில் சொல்லவும் தயங்கினர். எப்பொழுதாவது மூவரும் ஒன்றாக சந்திக்க நேர்ந்தாலும் அந்த நபர் வரும் சத்தத்தை கேட்டால் போதும், மூவரும் சிட்டாக அங்கிருந்து பறந்து விடுகின்றனர். இப்படியே ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்களாக மாறியது. அந்த நபரின் தொல்லை அந்த மூவருக்கும் அதிகமாகியது. இதனாலே அந்த மூவரும் ஒன்றாக சந்திப்பதை நிறுத்திவிட்டனர். யாரிடமும் பேசுவதையும் நிறுத்திவிட்டனர். ஏன் தங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவும் மிகவும் தயங்கினர். உனக்கு இவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட இவ்வளோ திமிரா பேசுவ. இதுதான் உனக்கு என்கிட்ட திமிரா பேசுனக்கான தண்டனை. இந்தா. ஐயா, இதுக்கப்புறம் நான் திமிரா பேச மாட்டேன்.
என்னால வலி தாங்க முடியல. இதுக்கு மேல என்ன அடிக்காதீங்க. கனவா? உண்மை மாதிரியே இருந்தது. அந்த நபர் மூவரையும் கடுமையாக தாக்குவது போல் மூவருக்கும் கனவும் வர ஆரம்பித்தது. மூவரும் தங்களது சந்தோஷங்களையும் மற்ற உணர்வுகளையும் மூவரும் தொலைத்தனர். பயம் என்ற உணர்வு மட்டுமே மூவருக்கும் மீதம் இருந்தது. தங்கள் வாழ்க்கையே நரகமாகிக் கொண்டிருப்பது போல் மூவரும் உணர்ந்தனர். இதனால் மூவரும் முடிவு செய்து அந்த நபரை நேரில் சந்தித்தனர். நீங்க யாரு என்னன்னு தெரியல. நீங்க இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து எங்க 3 பேரோட சந்தோஷமும் தொலைஞ்சே போயிடுச்சு. எங்களுக்கு பயன்ற உணர்வை தவிர வேற எதுவுமே இல்ல. எதை பார்த்தாலும் எங்களுக்கு பயமா இருக்கு. ஐயா, நாங்க 3 பேரும் எங்க வீட்டை விட்டு வெளியில வரவே பயப்படுறோம். நீங்க எதுக்காக எங்களை துன்புறுத்துறீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு நோக்கத்தோட பண்ற மாதிரி இருக்கு. நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க 3 பேரோட பலத்தை சேர்த்தாலும் உங்களோட பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளோ வலிமையா இருக்க நீங்க உங்களோட வலிமை கொன்றிய எங்க 3 பேரையும் துன்புறுத்துறது சரியா சொல்லுங்க? அப்படியா? நீங்க 3 பேருமே இதுவரைக்கும் உங்களோட வலிமை கொண்டு யாரையுமே துன்புறுத்தினது இல்லையான்னு உங்க வாழ்க்கையில? என்று அந்த நபர் கேட்டவுடன் மூவரும் ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். என்ன, நான் கேட்டதுக்கு எதுவும் பதிலே பேச மாட்டீங்க? துன்புறுத்தி இருக்கோம் ஐயா. இந்த கிராமத்துல ஒரு சில நபரை நாங்க தொல்லை பண்ணியிருக்கோம். அதுலயும் முக்கியமா வேலைன்ற ஒருத்தனை தான் நாங்க பல மாசமா தொல்லை பண்ணியிருக்கோம். எங்களால அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஒருத்தன் உங்க 3 பேரையும் ஒரு சில வாரம் தொல்லை பண்ணதுக்கே நீங்க உங்க மொத்த சந்தோஷத்தையும் இழந்துட்டு உங்க வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரு நபர் அவ்வளோ தொல்லை பண்ணியிருக்கீங்களே, அப்ப அவனுடைய வாழ்க்கையே அவனோட நிலைமையும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஐயா, எங்களுக்கு நடக்காத வரைக்கும் அந்த பையனோட மனநிலை எங்களுக்கு புரியல. இப்போ எங்களுக்கு நடக்கிறப்போ தான் நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னே உணர்றோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டோம். நீங்க உங்க தப்ப உணர்ந்துட்டான்னு சொல்றீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? உங்க 3 பேரும் நேரடியா வேலனை சந்திச்சு அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க போறோம். அப்போதாங்க ஐயா எங்க 3 பேரோட மனசும் கொஞ்சம் நிம்மதியடையும் என்று கூறி மூவரும் அந்த நபரை அழைத்துக் கொண்டு வேலன் வீட்டிற்கு சென்றனர். வேலன் அந்த நபரை பார்த்தவுடன், மாமா, இவ்வளோ நேரம் எங்க போயிருந்தீங்க? அம்மா இவ்வளோ நேரம் உங்களை தேடிட்டு இருந்தாங்க. ஆமா மாமா, இவங்க 3 பேரும் எதுக்கு உங்க கூட வந்திருக்காங்க? ஏலா, இவர் உன்னுடைய மாமாவா? ஆமா, இவர் வேலனோட தாய் மாமா, என்னோட மூத்த அண்ணன். இவர் பக்கத்து கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு. கொஞ்ச நாளாவே வேலன் மிகவும் மன அழுத்தத்துல இருக்கிறத நான் கவனிச்சுட்டு வந்தேன். இதுக்கு காரணம் என்னன்னு நான் விசாரிச்சு பார்த்தப்போ அதுக்கு காரணம் நீங்க 3 பேருன்னு தெரிஞ்சுது. உங்க 3 பேர்கிட்டயும் நான் கடுமையா பேசினாலோ இல்ல உங்க வீட்டில் வந்து புகார் பண்ணாலோ அதனுடைய கோவத்தை நீங்க வேலை மேலதான் காமிப்பீங்க. வேலனுடைய மனநிலை உங்களால எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க வேலனை தொல்லை பண்றதை நிறுத்துவீங்க. அதனால தான் நான் என்னோட சகோதரனோட உதவியை நாடினேன். பண்ணதும் சரிதான். நாங்க எங்க பக்கம் இருந்து பார்க்கும்போது நாங்க பண்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சுது. ஆனா வேலன் பக்கம் இருந்து பார்க்கும்போது தான் நாங்க பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரியுது. உங்க சகோதரர் எங்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டிட்டாரு. தயவு செஞ்சு நீங்களும் வேலனும் எங்களை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நாங்க வேலனுக்கு இல்ல, இந்த கிராமத்துல யாருக்குமே தொல்லை கொடுக்க மாட்டோம் என்று தாங்கள் செய்த தப்பை உணர்ந்து வேலனிடமும் வேலன் தாயிடமும் மனதார மன்னிப்பு கேட்டு வேலனையும் தங்களுள் ஒருவனாக சேர்த்துக் கொண்டனர். அதன் பிறகு வேலனிடம் சிறந்த முறையில் மூவரும் நட்பு பாராட்டினர்.